குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். தினந்தோறும் இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நார்வே டென்மார்க் மன்ற அறக்கட்டளைக்கும் அதனை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் வேதாத்திரிய உறவுகள் நட்புகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அருள்நிதி ரஞ்சனி சுகந்தன் அம்மா அவர்களுக்கும், நல்லதொரு சாந்தி தவத்தினை வழி நடத்திய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், நிகழ்வை நிறைவு செய்ய உள்ள நேசமலர் அம்மா, புவனா அம்மா மற்றும் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையோட தலைப்பு நமக்கு நாமே சிற்பி. ஒரு சிலைய செதுக்குபவர் தான் சிற்பி. நம்ம எப்படி சிற்பி ஆகிறோம்? நம்மை நாமே செதுக்குவதால தான் நம்ம சிற்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மை நாமே செதுக்குவதில் எதைய செதுக்கணும்? நம்முடைய எண்ணங்களை தான் செதுக்கணும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. அதாவது, எனது ஆன்மாவை எனது தூய எண்ணங்களாலேயே புனிதமாக வச்சிருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் வெற்றியும் உயர்வும் எல்லாமே நம்முடைய எண்ணங்களை கொண்டுதான் உருவாகுது. நம்மளோட வாழ்க்கையை செதுக்கும் ஆற்றல் கொண்டவை நம்முடைய எண்ணங்கள் மட்டுமே. நம்முடைய எண்ணம் எந்த அளவுக்கு உயருதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் உயரும். எண்ணங்களே அனைத்து செயல்களுக்கும் அடிப்படை, எண்ணமின்றி ஏதுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தரோட வரிகள் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய எண்ணங்கள் மீதே உன் எண்ணங்களை கொண்டே இப்போதைய வாழ்வு அமைந்துள்ளது. இதை மாற்றி அமைக்கும் சக்தியும் உன்னிடம் உள்ளது. இதற்காக வெளியே எங்கும் அலையாதே, உன் மனதில் இருந்து மாற்றங்களை தொடங்கு. அங்கேதான் அனைத்தும் பிறக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. நம் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும் அமையும். எண்ணம் போல் வாழ்வு. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் சிறந்ததையே எண்ணு. தீய எண்ணமும் செயலும் சந்தர்ப்பம் கிடைத்தால் நம்மீது பாய தயாரா இருக்கும். அதை போலவே நம்முடைய நல்ல எண்ணங்களும் செயல்களும் நம்மை பாதுகாக்க ஆயிரக்கணக்கான தேவதைகளின் ஆற்றலுடன் நிக்கிதான். இதை நம்ம நம்பிக்கையோட எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. நான் எண்ணுகின்ற எண்ணத்தை என் ஆழ் மனது ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிந்திக்க கத்துக்கணும். உயர்வானதை பற்றி எண்ணிக்கொண்டே என்னுடைய அன்றாட பணிகளில கவனம் செலுத்தி வந்தா மிக சிறிய பணிகளை கூட மிக சிறப்பா செய்ய முடியும். எண்ணங்கள் தூய்மையானால் மனம் சொர்க்கத்தின் நிழலாக தெரியும். முயற்சிக்கும் வித்தாகும் எண்ணங்கள் யாவும் தெய்வீகம். சமுதாயத்துல பலருடைய மனங்கள்ல தோன்ற எண்ணங்கள் அவற்றை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உள்ள ஒருவர் மூலமா செயலாக வந்துரும். இதுதான் தெய்வீக எண்ணம் அல்லது இயற்கை வழி வரும் எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. தெய்வீகத்தால் தோன்றும் எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்தவையாகத்தான் இருக்குது. எண்ணம்தான் அனைத்துமே. எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. நன்மையும் தீமையும் எண்ணத்துள்ளேதான். பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம்தான். எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உயர்வு, உலகுக்கும் உயர்வு என நம்ம சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். என் எண்ணம்தான் என் எதிர்காலத்தை உருவாக்குது. வெற்றி பெற வேணும்னு சொன்னா உறுதி நிலையாக இருந்தால் ஒருபோதும் நமக்கு தோல்வி வராது. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க, உன் மனதின் எண்ணத்தை அவ்வப்போது ஆய்வு செய்து கொண்டே இரு. உன் எண்ணங்களை தினசரி ஆய்வு செய்.
வாரம்தோறும் ஆய்வு செய், மாதம்தோறும் ஆய்வு செய், ஆண்டுதோறும் ஆய்வு செய். உன் எண்ணம் திசை திரும்பாமல் பார்த்துக்கணும். அப்பதான் வெற்றி இலக்கை எளிதில நம்ம அடைய முடியும். நம்முடைய மகரிஷி ஐயா இதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணம் ஆராய்தல் பயிற்சி கொடுத்திருக்காரு. ஓர் எண்ணம் மனதுல தோன்றுச்சு அப்படின்னா, அதற்கு தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 காரணங்கள்ல ஒன்று தான் இருக்க முடியும். இதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல. மனதுல அடிக்கடி வந்து போகும் எண்ணங்கள ஆராய்வது தான் நாம நம்மை செதுக்கிக் கொள்றது. எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தான் நம்மை செதுக்குறது. ஒரு வாய்ப்பு நமக்கு வருதுன்னு சொன்னா, அந்த வாய்ப்பு நல்ல செயலுக்காகவான்னு முதல்ல பார்க்கணும். நன்மைனா அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளணும். மனதில் தேவையான நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் நிறைவா வச்சிருக்கணும். அந்த எண்ணங்கள ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல ஈடுபட செஞ்சுட்டே நம்ம இருக்கணும். "ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம்" அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. தடைகளையும், தோல்விகளையும், துன்பங்களையும் தகர்த்தெறியும் வல்லமை நம்முடைய எண்ணத்துக்கே இருக்குது. எண்ணத்தால் மனவலிமை பெருகுது. வலிமை பெற்ற எண்ணமுடைய மனம், சவால்களையும், பிரச்சனைகளையும் சந்தித்து வெற்றியாகுது. வாழ்க்கையில 1000 தடைக்கற்கள் அத்தனையும் படிக்கற்களாக மாற்றணும். வெற்றி கொடிகள கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு. அதாவது லட்சியம் எட்டும் வரையில. கைதட்டும் உளிப்பட்டு நீ விடும் வெற்றித் துளிப்பட்டு, பாறைகள் இரட்டை பிளவுற்று உடைபடும். மிக்க துணிவு கொண்டு பக்கத் துணையுண்டு. இப்படி நாம் வெற்றி கொள்ள முதலில் எண்ணத்த செதுக்கினால் மட்டும் தான் முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய எண்ணங்கள் தான் தீர்வா அமையுது. பார்த்தா எண்ணம் அலைஞ்சு கொண்டே தான் இருக்குது. அதைய அடக்க முடியாது. ஆனால் அதை மிகுந்த மனக்கட்டுப்பாட்டுனால தான் வழிக்கு கொண்டு வர முடியும். அப்படின்னு கீதையில சொல்லப்படுது. மகரிஷி ஐயா சொல்லியிருக்கிறது, எண்ணத்தை அடக்கினால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அறிய நினைத்தால் அப்படிங்கிறது தான் அமைதி. எந்த எண்ணம் வந்தாலும் அதன் மேல சிந்தனை ஓடும். அப்போது இந்த எண்ணம் எங்கிருந்து வருது அப்படின்னு எண்ணத்தின் மூலத்த காண நம்ம முயற்சிக்கணும். எண்ணத்தின் மேலேயே எண்ணத்த ஆராய ஆராய மனம் அமைதி அடையுது. எந்த எண்ணமும் ஆராய்ந்த பின்னரே செயலுக்கு கொண்டு வரும் பழக்கத்திற்கு தன்னை பயிற்சியில் தயாராக்கிக் கொண்டால் வாழ்க்கை தூய்மைப்படும். இதற்கு மிகவும் முக்கியம் அகத்தவம், அகத்தாய்வு. ஒரு நாள் நைட்டு மகரிஷி ஐயா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்போம். ஐயா அவர்கள் தண்டையார்பேட்டையிலிருந்து கிளம்ப 1/2 மணி நேரம் லேட் ஆச்சாம். மகரிஷி ஐயா கூட ஒரு வைத்தியர் சொக்கலிங்கம் அப்படிங்கிற ஒரு நண்பரும் வந்தாராம். அவர் சொன்னாரா, "நமக்கு இன்னைக்கு ட்ரெயின் கிடைக்காது, போயிரும். ஏன்னா நாம லேட் ஆயிட்டோம்" அப்படின்னு சொன்னாராம். எழும்பூர் ப எழும்பூர்ல இருந்து புறப்படவே வேண்டிய நேரம் இரவு 9:30 மணியாம். ஐயா அவங்க போய் சேர்ற நேரம் 9:50. ஆனா வண்டி பிளாட்பாரத்துல நின்னுட்டு இருந்துச்சாம். இவங்க 2 பேருக்கும் ஒரே வியப்பா இருந்துச்சாம். வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கேட்டாங்களாம், "ஏன் வண்டி காலத்தோட அதாவது நேரமா போகல?" அப்படின்னு. அவங்க சொன்னாங்களாம், "சரியான நேரத்துல தான் கிளம்புச்சு. என்ஜின்ல இன்ஜெக்டர் அந்த பைப்பு உடைஞ்சிருச்சு. அத சரி பண்ண 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னு" சொன்னாங்களாம். சொக்கலிங்கம் ஐயா மகரிஷி ஐயா கிட்ட கேட்டாங்களா, "எப்படி உறுதியா நீங்க வண்டி போகாதுன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னு?" கேட்டாராம். மகரிஷி ஐயா சொன்னாங்களாம், "ஒன்றுமில்ல. இப்பல்லாம் யோக பயிற்சி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். மனதுக்கு அதனால ஆற்றல் கூடி வருது. நம்ம நினைக்கிற மாரி நடப்பத சிறு சிறு சம்பவங்கள் மூலம் பல தடவ நான் செஞ்சு பார்த்துருக்கேன். புகை வண்டிய கூட நிக்க வைக்க முடியுங்கிறது எனக்கு இன்னைக்கு நான் தெரிஞ்சுட்டேன். அத சோதிச்சு பார்த்தேன். எண்ணத்த உறுதியா செலுத்தினேன். எண்ணத்தின் ஆற்றல நான் நல்லா நான் தெரிஞ்சுகிட்டேன்" அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதோடு இந்த மாதிரி என்னோட எண்ணத்த பயன்படுத்தக் கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். நண்பர் கேட்டாராம், "இதனால என்ன தவறு? ஏன் முடிவெடுக்கக் கூடாதுன்னு சொல்றீங்கன்னு?" மகரிஷி அவங்க சொன்னாங்களாம், "நம்ம 2 பேரும் சரியான நேரத்துக்கு போய் சேர வேணும்னு சொல்லிட்டு, இந்த எண்ணத்த நான் போட்டேன். ஆனா சுமார் 1500 பேர் பிளாட்பாரத்துல இந்த புழுக்கத்துல, வெயிலோட தாக்கத்துல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அவங்க படுற துன்பத்துக்கு காரணம் நான் தானே. இந்த முறையில இனி வந்து எனது ஆற்றல வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இதுதான் தன்னை வந்து செதுக்குதல். வேண்டாதவற்றை அகற்றிவிட்டு வேண்டியதை மட்டும் எண்ணத்தில் வைப்பது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, ஒரு நல்ல விளைவை தரும் வகையில வந்து எண்ணத்த வந்து செயல்படுத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி, அந்த சமயத்தில இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அ ஐயா வந்துட்டு அமெரிக்கா போயிருந்தாங்களாம். அவங்க ஐநா சபையில பேச இருந்தாராம். நான் வந்து இங்கு சில வார்த்தைகள வந்து கோர்வையா அ செஞ்சாராம். அதாவது இவரு இங்க இருந்துட்டே அந்த எண்ண ஆற்றல செலுத்தி, அவரு என்ன பேசணுமோ அதை வந்து அந்த நேருஜிய வந்து பேச வச்சாராம். ஐக்கிய நாட்டு சபையில. அதையும் வந்து பக்கத்துல இருந்த நண்பர்கிட்ட சொல்லியிருந்தாங்களாம். நீங்க இத தெரிஞ்சுக்குங்க. இதை வந்து நான் சொல்லப் போறேன் அப்டின்ட்டு. அ அதே மாதிரி பேப்பர்ல வந்திருந்துச்சாம். இப்ப இத பார்த்து நண்பர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்ப எண்ணத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்குது. உண்ணும் உணவு வந்து உடல் மட்டும் தான் பாயுது. எண்ணமோ இந்த அகண்டாகாரம் முழுவதுமே பாயுது. எனவே எண்ணத்த வந்து எண்ணுவதிலும், செலுத்துவதிலும் சரியா நம்ம வந்து இருக்கணும். இதுதான் நம்மை நாமே வந்து செதுக்கிக் கொள்வது. எது வேணும், எது வேண்டாம் என்றும் தீர்மானிப்பது தான் பேசுகின்ற வார்த்தை கூட வந்து மற்றவர வந்து புண்படுத்தாதபடி எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும், சிந்திச்சு பேசணும். மனிதனாக இருப்பதற்கு தான் நம்மை வந்து நாம வந்து செதுக்கிக்கிறோம். ஒரு சிந்தனை அதாவது அப்துல் கலாம் ஐயா அவங்க ஒரு மேடையில சொன்னது வந்து, ஒரு குத்து விளக்க வந்து ஏத்தி வச்சாராம். அந்த குத்துவிளக்கு ஏத்தி வச்சுட்டு ஐயா சொன்னாராம், "ஒரு இந்துவின் புனித சின்னமாகிய குத்துவிளக்கை, ஒரு கிறிஸ்தவரின் புனித சின்னமாக இருக்கின்ற மெழுகுவர்த்தி கொண்டு இஸ்லாமியராகிய நான் ஏற்றி வைத்தேன் என்றால், இதுவே இந்திய ஒருமைப்பாட்டிற்கான ஒரு வித்தாக இருக்குது." அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொன்னாராம். அருள் தந்தை அவர்கள் மனித குலத்தை அறிவால், அன்பால், உ அவருடைய உரையால், பாட்டால், ஞானமிக்க எழுத்தால் உலக சமாதானத்திற்காக தன்னை செதுக்கிக் கொண்டவர் ஆவார். அவருடன் சேர்ந்து நாமும் நல்வழியில் நம்மை செதுக்கிக் கொள்வோம். நகரும் பொழுது நதி வந்து அழகா இருக்கும். செடி வந்து வளரும்போது அழகா இருக்கும். அதேபோல கல்ல செதுக்கிய பின் தான் வந்து சிலை வந்து அழகு. நம்மை நாம எப்படி அறிவாளியா நினைப்போம்? நம்மளோட எண்ணத்தால நம்மை செதுக்கிக் கொள்ளும்போது தான். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல அற்புதங்களும் நடக்கும். இதுதான் நம்முடைய முயற்சிக்கான பலனாகவும் இருக்குது. மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த உறுதியான தீர்மானம் தான் நமக்கு உதவியும் செய்யும். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல தான் வந்து பிரச்சனை வந்து தொடங்குது. எந்த சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பது தான் நம்மை நாம வந்து செதுக்குவது. அதாவது துன்பம் வரும் வேளையில சிரிங்க அப்டின்னா, எனக்கு ஒரு கஷ்டம்னா அத நெனச்சு நான் அஹஹா, அஹஹா அப்படின்னு சிரிச்சா அது கிடையாது. அந்த துன்பத்த கவலையா நினைச்சு மனம் உடைஞ்சு போகாம இருக்கணும் என்பதற்கு தான் இத வந்து சொல்லியிருக்காங்க. துன்பம் வரும்போது சாதாரண நிலையில இருக்கணும். துன்பத்தை எப்படி சரி செய்யணும் என்ற எண்ணம் தான் நமக்கு வேணும். இப்போ அதிகமா வேதனைப்படாம இருந்தா தானே சரியாகும். மகிழ்ச்சியா இருந்தா அதுவே நமக்கு அருட்பேறாகும். இந்த மகிழ்ச்சிங்கிறது இறைவனுடன் நாம ஒன்றி இருப்பதுதான். நம்மால முடியும் என்ற நம்பிக்கையோடும், துன்பமாக உடைந்து போன மனநிலையிலும் உறுதியோடு அடுத்த அடியை எடுத்து வைப்போம்ன்னு சொன்னா, இறைவனத் தவிர எவராலும் நம்மளை வந்து ஜெயிக்கவே முடியாது. நாம வாழும் வாழ்க்கை வந்து நமக்கு என்ன சொல்லப் போகுது அப்டின்னா, துன்பம் வரும்போது சிரிப்பதும், மீண்டும் இந்த வாழ்க்கை வராது என்பதும் ஒன்றுதானே. துன்பப்பட்ட நேரம் மீண்டும் வரப்போவது இல்ல. அத நினைத்து கவலைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்த வந்து வீணாகாம நம்ம பார்த்துக்கணும். நம்முடைய சுவாசத்த வந்து கவனிச்சா என்ன கிடைக்குது? ஆயுள் வந்து கூடுது. அதாவது வாழ்நாள் வந்து அதிகரிக்குது. வார்த்தைகள கவனிச்சு பேசும்போது மதிப்பு வந்து கூடுது. செய்யும் செயலை கவனிக்கும்போது நிதானம், அதாவது விழிப்பு நிலை கிடைக்குது. எண்ணங்கள கவனித்தால் மட்டுமே வாழ்க்கையில வந்து வெற்றி கிடைக்கும். அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, "எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்து உள்ளது" அப்படின்னு சொன்னா, அது ஒன்று காலம், மற்றொன்று மௌனம். மௌனமா இருந்தா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியா இருந்தா பல பிரச்சனைகள் வந்து காணாமலே போயிரும். இதுதான் இந்த 2 மருந்து. இந்த 2 மருந்தும் நம்மை வந்து உயர்வான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அதாவது நமக்கு உயர்வான எண்ணமும், விரிவான சிந்தனையையும் வந்து பெருக்கிக் கொடுக்கும். மகரிஷி ஐயா அவங்க சொல்லியிருக்கிறது
நம்முடைய அறிவு என்பது நம்முடைய சிந்தனை ஆற்றலை பெருக்கிக் கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லதையே செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை வந்துரும். இதுவே நம்மை செதுக்குவது. முழுவதுமாக செதுக்கும்போது தான் முழு சிலை வந்து கிடைக்குது. சிலை தான உருவாவது. அதாவது சிலை வந்து தானா உருவாவது கிடையாது. ஒருவர் வந்து தனது மனதுல வடிவமைத்த உருவத்த ஒரு பாறையில வந்து செதுக்கும்போது சிலையாகுது. அப்படி சிலை எங்க இருக்குன்னா, அந்த பெரிய பாறைய சிறிய சிறிய கற்களா வேண்டாதவற்ற வந்து செதுக்கும் பொழுது, அது சிலையாகுது. கல் கடவுளாக வணங்கப்படுது. இதத்தான் "கல்லை கண்டா நாயை காணோம்" அப்படிம்பாங்க. அதாவது கல்லாக பார்க்கும்போது கடவுளாக உள்ள நாயகன் வந்து அங்க வந்து தெரியல. அந்த கல்ல கடவுளா பார்க்கும்போது அங்க கல் தெரியல. அப்போ இந்த 2மே ஒன்றுக்குள்ள தான் இருக்கு. உளி கொண்டு வேண்டாதத செதுக்குனா, கும்பிடு தெய்வம் கடவுளாக ஆகுது அந்த கல். தெய்வம் என்பது எங்குமே நீக்கமற நிறைந்துள்ளது. அப்போ கடந்து உள்ளே செல் உனக்குள்ளே காண்பாய் என்கிறார் மகான். ஆதிசங்கரர், சங்கராச்சாரியார் இவங்க கையில வந்து ஒரு மூங்கில் தடி இருக்கும். அது எதுக்குன்னா, அந்த அதாவது அந்த ஆசை கிளைகள வந்து அடிக்கடி நம்ம வந்து எடுத்துறணுமாம். அந்த குச்சி போல தான் நாம வந்து நம்ம மனச வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான், அந்த நினைவுக்கு தான் வந்து அந்த குச்சிய வந்து கையில வச்சிருக்காங்களாம். பேராசை, சினம், கடும்பற்று, கடுஞ்சொற்கள், அழுக்காறு, வஞ்சினம் போன்ற எதிர்மறை குணங்கள வந்து அவங்க எண்ணங்களோட அவங்களோட எண்ணத்தோட நிழலாக கூட வந்து ஆ ஒ அண்ட விடுறதில்லையாம். தடுத்துருவாங்களாம். அந்த குச்சிய போல எப்பவுமே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்துட்டு அந்த குச்சிய வந்து கையில வச்சிருக்காங்களாம். ஆ அதாவது பற்றற்ற நிலையில இருப்பாங்களாம். நம்ம இப்படித்தான் இருக்கணும் என்பதற்கு தான் அந்த குச்சிய வந்து கையில வச்சிருக்காங்க. எப்பவுமே நம்மை சுத்தி இருக்கவங்க கிட்ட வந்து அன்பா நம்ம வந்து பேசணும், பழகணும். அப்பதான் மேலும் மேலும் வந்து நமக்கு நல்ல குணங்களும், தனித்தன்மையும் வருமாம். மற்றவர்களோட நேரங்கள வந்து வீணாக்குவது கூட அவ்வளமுடைய செயலாகும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆக்கப்பூர்வமா ஒரு செயல் செய்யறோம்னு சொன்னா, அந்த நேரம் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுதான் நம்மளோட மேன்மையான செயல். இப்படிப்பட்ட எண்ணங்களத் தான் வளர்த்துக்கணும் நம்ம. உண்மை, நேர்மை என்ற எண்ணம் வேண்டும் என்றால், அதற்கு வந்து நம்மை நாம வந்து செதுக்கிக் கொண்டால், பழகிக் கொண்டால் மட்டுமே இந்த அ எண்ணம் நமக்கு வந்து இருக்கும். நம்ம வந்து அறத்தோட வாழ முடியும். அறவாழ்வே இறைசக்தி, நேர்மை, ஒழுக்கத்தை அதாவது புறக்கணித்து வாழ்ந்தால் வாழ்வில் மன அமைதி கெட்டு நிம்மதி இழந்து காட்டு மரம் வளர்வது போல நம்மை வந்து செதுக்கிக் கொள்ள முடியாம வாழ்க்கை வந்து வீணாகிரும். சாதாரண கற்களாக இருந்தாலும் மதிப்பு வந்து கிடையாது. கரடு முரடான பாறையா இருந்தாலும் மதிப்பு இல்ல. அதை செதுக்கி அழகுபடுத்தும்போது தான் மதிப்பு வந்து தானா கூடுது. நம்ம சொல்றோம் எந்த கல் உளியோடு அதாவது உளியோடு அடி வாங்க தயாரா இருக்கிறதோ, அது வந்து சிலையாகுது. அப்படி அடி வாங்க தயாரா இல்லாத கல் வாசப்படியாகுதுன்னு சொல்றோம். அந்த படிய கூட முதல்ல நம்ம வந்து வணங்கிட்டு தானே நம்ம உள்ளறையே போறோம். ஒரு சிந்தனை நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து கவனித்தல் தான் வந்து நம்மை நாமே வந்து செதுக்குவதற்கு பொருள். மனிதன வந்து மதிக்கின்ற மனோபாவம் எல்லோருக்குள்ளயும் நமக்கு வரணும். ஒரு உந்து சக்தி வந்து இருக்கணும். நாம வந்து நம்மை செதுக்கிக் கொள்ளும் ஒரு சிற்பி. நாம வந்து நம்மை செதுக்குவது அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடல்ல வந்து முதல்ல செதுக்குறோம். உடற்பயிற்சியின் மூலமா. அப்போதுதான் உடல்ல வந்து நோய் இல்லாம இருக்கும். நல்ல ஆரோக்கியமாவும் நம்ம வந்து வாழ முடியும். பார்க்கறக்கும் நம்மளோட உடல் வந்து அழகா இருக்கும். இப்ப இந்த பொருட்காட்சி, சுற்றுலா இல்ல விசேஷ இடங்கள்ல எல்லாம் நம்ம போயிருந்தோம்னு சொன்னா, உணவு சாப்பிடுற இடத்துல, இல்ல நம்ம பார்க்கும்போது பொருட்காட்சியில பார்க்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காய்கறிகள வந்து சாதாரணமா இப்பல்லாம் வைக்கிறது கிடையாது. அந்த காய்கறிகள கூட வந்து அந்த அழகுபடுத்துறாங்க. அப்படியே செதுக்கி, செதுக்கி. எப்படின்னு சொன்னா, ஒரு கத்திரிக்காய பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வாத்து மாரியும், இந்த பூசணிக்காய், அரசாணிக்காயில எல்லாம் வந்துட்டு அன்னப்பட்சி மாரியும், முள்ளங்கிய பார்த்தா அந்த மீன் மாதிரியும், கேரட்டு, இதை அந்த வெண்டைக்காயெல்லாம் வச்சு ஒரு கிளி மாரி இப்படியெல்லாம் வந்து காய்கறிகள்ல கூட, பழங்கள்ல கூட வந்து அழகுபடுத்தி வைக்கிறாங்க. அதைகள செதுக்கி, செதுக்கி. அதே மாதிரி மரங்கள வெட்டி நெறைய வந்து மரங்கள் வந்து உருண்டு உருண்டு தான் வளர்ந்திருக்குது இல்லையா? ஆனா நமக்கு வந்து ஒரு பொருள்கள வைக்கக்கூடிய எத்தனையோ அ அ அதாவது ப கட்டலு, பீரோ இந்த மாரி ஷோகேஸ் ஐட்டம் நெறைய இந்த மாரி செதுக்கி, செதுக்கி
அதைய கூட அழகுபடுத்தி வைக்கிறாங்க. அதே மாரி மரங்கள்ல வந்து சின்ன சின்ன செடி, மரங்கள கூட என்ன பண்றாங்க, அதுல வந்து கரடி, முயல், யானை அப்படின்னு அந்த குழந்தைகள வந்து குதூகலமாக்கறக்கும் நமக்குமே பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்படி இயற்கையிலிருந்தே அந்த செதுக்கி செதுக்கி நமக்கு குடுக்குறாங்க. அ நம்ம ஏன் நம்மளோட எண்ணங்கள வந்து செதுக்கக்கூடாது? நம்முடைய எண்ணங்களையும் வந்து செதுக்கி பார்க்கணும் இல்லைங்களா? இப்படி இயற்கையா உள்ளத செதுக்கி பார்க்கிற மனுஷன் வந்து மனிதனின் மனத செதுக்கிக் கொண்டால், கரடு முரடான ஒரு பாதைய வழித்தடமாக அமைக்கும்போது அழகாகுது. அதேபோல நம்முடைய மனமும், மனோபாவமும் எப்பவும் உயர்வான நிலையில இருக்குது. இறுதியாக நாம் எதை அடைய வேண்டுமோ, அதற்காக நம்ம செதுக்கிக் கொள்ளுவோம். எவன் எந்த பொருளில் நம்பிக்கை உடையவனோ, அவன் அந்த பொருளாகத்தான் ஆகிறான் என்பது கீதையின் வாக்கு. யாரிடம் நல்ல குணம் இருக்குதோ, அவங்க கோயில் கோபுரமாகுறாங்க. கோபுரத்தை யாராலும் வந்து அசைக்க முடியாது. அப்படித்தான் நம்முடைய குணம் வந்து நிலைத்து நிற்கும், நம்மை செதுக்கிக் கொண்டால். எண்ணம் தான் அனைத்துமே, எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. நன்மையும் தீமையும் எண்ணத்துள்ளே, சிறிதும் பெரிதும் எண்ணத்துள்ளே, வெற்றியும் தோல்வியும் எண்ணத்தாலே. பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம்தான் உயர்வானது. இன்பமோ, துன்பமோ எண்ணத்திற்கு அப்பால் இல்லை அப்படின்னு நம்முடைய மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. அவரவர் எண்ணங்களே அவர்களுக்கு சிற்பி. அப்படி அவரவர் எண்ணங்களை அவரவர்களை செதுக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அ இப்படி செதுக்கிக்கிட்டவங்க எல்லாம் யாருன்னா, ரமண மகரிஷி ஐயா, பரமஹம்சர், வள்ளலார், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், அதாவது சர்வ வல்லமையுடைய மனிதர்கள் எல்லாருமே. உலகில் ஒரே சிலை வந்து இருப்பது கிடையாது. ஓராயிரம் சிலை இருக்குது. யார் எல்லாம் தன்னை செதுக்கிக் கொள்ள தயாரா இருக்கோமோ, அவங்க அழகுபடுவாங்க. கொடுக்கிற அடியெல்லாம் வாங்கணும். ஒவ்வொரு அடிதான் நம்மை வந்து செதுக்கும். ஒரு சிலைய முழுசா செதுக்கி பார்க்க அது வந்து அழகா இருக்கும். அதைய தூக்கி போட்டு அ தூக்கி எறிஞ்சிட்டோம்னா, அந்த அழகு தெரியாது. நம்மை நாமே வந்து செதுக்கிக்கணும். அப்படி செதுக்குவதற்கான ஒளிதான் அகத்தாய்வு. அகத்தை ஆய்வு செய்யும்போது போதுதான் அழகான சிலை மாதிரி நம்முடைய மனம் இருக்கும். மனதை சார்ந்தே குணங்கள் அனைத்தும் இருக்கும். எண்ணங்களை வந்து மகிழ்ச்சியா, சுகமா, அன்பா, பாசமா வச்சுக்கணும். செடி, கொடி, மரங்கள், மலர்கள், மிருகங்களோட வந்து இது எல்லாத்துக்கூடயுமே வந்து நம்ம வந்து பேசலாம். நம்மளோட எண்ணத்த வந்து அ ஒரே மாதிரி அ மகிழ்வா வச்சிருந்தா. கொல்லர் என்ற இஸ்ரேல்காரர் வந்து சொல்லியிருக்காங்க, தனது எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி ஒரு உலோகத் துண்டை வந்து வளைச்சு காட்டியிருக்காங்களாம். அமெரிக்க ஆய்வாளர் வந்து மேகங்கள கூட வந்து நிறுத்தி காட்டியிருக்காங்களாம். மகரிஷி ஐயா அவங்க மௌனம் இருந்து மலை வாழ்த்து சொல்லி மழைய வந்து பெய்ய வச்சிருக்காங்க. காந்தியின் எண்ண எழுச்சிதான் சுதந்திரம். அன்னை தெரசாவின் எண்ண ஆக்கம்தான் தொண்டு. விவேகானந்தரின் எண்ணம்தான் ராமகிருஷ்ண மடங்கள். 12 சீடர்கள் எண்ணங்கள் தான் கிறிஸ்தவ மதம். வேறு ஒரு நாடு இருக்கிறது என்று எண்ணிய கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே யாகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் அப்படின்னு மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. ஒரு சிற்பியோட கதை. அதாவது யமன் வந்து அந்த சிற்பிக்கு வந்து நேரம் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து இப்ப வந்து இறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு அவருக்கு வந்து தேதி குறிச்சுட்டாராம். அ யமன். அப்போ அந்த சிற்பிக்கு இது எப்படியோ தெரிஞ்சிருச்சாம். அந்த சிற்பி நெனச்சாரா, நான் இப்ப சாகக்கூடாது. நான் வந்து இன்னும் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி வந்து மனசுல நெனச்சுட்டாராம். ஆனா, யமன் வந்து ஒரே ஒரு தடவ தான் வந்து அந்த கயித்த போடுவாரு. ஆ அந்த அந்த கயித்துல நம்மளோட உயிர் மாட்டலன்னு சொன்னா, மறுக்க அவர் வந்து அந்த கயித்த போட்டு உயிர் எடுக்க மாட்டாரு. அதனால ஒரே தடவ அவர் அந்த கயிற போடும்போதே வந்து நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு இந்த சிற்பி என்ன பண்ணியிருக்காரு, நம்மை போலவே இன்னும் 2 சிலைகள வந்து நம்ம செஞ்சு வச்சரலாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 சிலைகள தத்ரூபமா செஞ்சுட்டு 2 பக்கமும் 2 சிலைகள வச்சுட்டு இவரு வந்து படுத்துக்கிட்டாராம். யமன் வந்து அந்த டேட்ல வராராம் இவரோட உயிர் எடுக்கறக்கு. வந்து பார்த்துட்டு யமன் பார்க்குறாரா 3 சிலையும் ஒரே மாரி இருக்குதே! எது உண்மையானது நம்மளுக்கு தெரியலையே! நம்ம தவறாவும் இந்த கயிறு போடக்கூடாதே! என்ன பண்றது? நேரம் முடியறக்குள்ள அந்த உயிர எடுத்தாகணுமே! அப்படின்னு சொல்லிட்டு, அ சிற்பி அந்த யமன் என்ன பண்றாரா, வாய் விட்டே சொல்றாரா, "இவ்ளோ ஒரு தத்ரூபமா வரைஞ்ச சிற்பி யாரு? இந்த உருவங்கள இப்படி சிலைகள வந்து வடிவமைச்சிருக்கிறது?" பார்க்க வந்து அவ்ளோ ஒரு இதா அ
ஒரு இதா அபூர்வமா இருக்கே! இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட 3 சிலையிலயுமே வித்தியாசம் இல்லையே! அவர நான் வந்து பாராட்டியே ஆகணும்னு இந்த இந்த வார்த்தை அவரு யமன் வந்து சொல்லமே, படுத்திருந்த அந்த சிற்பியோட உதடு வந்து அசைய ஆரம்பிச்சுருச்சாம். அந்த அசஞ்சதுனால நல்லா இவரு உத்து பார்க்கும்போது, அந்த உதடு அசஞ்சத வச்சு இவரு என்ன பண்ணிட்டான், யமன் வந்து கயிறு போட்டாராம். அப்போ அந்த உதடு ஏன் அசஞ்சதுன்னா, நான் தான், தான் தான் அப்படிங்கிற அ அந்த எண்ணம் தான் அவர வந்து காட்டிக் குடுத்தது. அப்போ தான், தனது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலேயே அவரோட உயிர் வந்து யமன்கிட்ட மாட்டிக்கிச்சாம். அப்போ எவ்வளவுதான் நாம செதுக்கிக்கிட்டாலும், நான் தான், தனது அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரம் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, மனிதனோட நிலையும் இதுதான் ஆகும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து நம்மை செதுக்கிக்கிட்டோம்னு சொன்னா, எந்த ஒரு அகங்காரம், ஆணவம், 6 தீய குணங்கள் எதுவுமே இல்லாம இருக்கும்போது தான், மனிதன் வந்து மன தூய்மையோட இருப்பது தான், தான் தன்னை செதுக்கிக் கொண்டதாகும். அதாவது நான் பெரியவன் என்ற எண்ணங்களை ஒழித்தோம் என்றால், நாம் வந்து மிகப்பெரிய வெற்றியாளரா ஆகலாம். இவ்வளவு நேரம் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஸ்கை நார்வே மன்றத்திற்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.